இன்று நாம் தியானிக்கப் போகும் சங்கீதம் 126. இந்த சங்கீதத்தில் தேவன் எவ்வாறு அவரது மக்களுக்கு அறுவடை மற்றும் ஆசீர்வாதங்களை அளிப்பார் என்பதை நம்மிடம் காட்டுகிறார். மனிதர்கள் உழைப்பில் முன்னேறினாலும் அவசரம் மற்றும் நம்பிக்கை தேவனின் ஆசீர்வாதத்துடன் சேரும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும். இந்த அமைதியான வேதாகம வாசிப்பு உங்கள் மனதை நிம்மதியுடன் நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வை உயர்த்தட்டும். இப்போது நாம் சங்கீதம் 126 ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமேன். இந்த சங்கீதம் 126 வாசிப்பு உங்களுக்கு பேசினிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக. தேவனுடைய மழையும் அறுவடை ஆசீர்வாதமும் எப்படி நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை டெஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள நீதிமொழிகள் 8 வசனங்களில் வாசித்து தியானியுங்கள். நேர்மையுடன் நடக்கும் மனிதனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.